இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை சாதத்துக்கு பெஸ்ட் காம்போவாக புதினா தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த சட்னியை ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. லேட் பண்ணாமல் இந்த புதினா தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு காமிச்சிடுறேங்க. இதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிட்டு இதெல்லாம் கூட கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூட லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கிட்டா தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதிலேயே லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதுங்க. எடுத்துட்டு இதெல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே சட்னிக்கு என்னென்ன தேவையோ காமிக்கிறேங்க. இதுக்காக ஒரு பேனை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதுலேயே இப்போ ஒரு 10 அளவுக்கு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். இந்த பச்சை மிளகா நல்லா வேகணும். இது வேகினதுக்கப்புறம் இதுலேயே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பீசஸை போட்டுக்கிட்டேன். இது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்ங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வறுத்த பிறகு இதுலேயே ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி, இதுலேயே ஒரு 5 பூண்டு போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு புதினா இலையை சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டேங்க. அதுலேருந்து இலையெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இதெல்லாம் நல்லா வதங்க விடுங்க. இந்த புதினா இலைகள் தக்காளி எல்லாமே சாஃப்டாக குக்கானால் போதும். இந்த மாதிரி வரணும். இதில் ஏதாவது ஈரத்தன்மை இருந்தால் அதை கூட 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ட்ரையாக ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போது இதெல்லாமே பக்கத்தில் வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா கூல் ஆகணும். இப்போது இதெல்லாமே கூல் ஆயிடுச்சு. மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு முன்னாடியே வறுத்து வச்ச இந்த சீட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே வறுத்த வச்ச தக்காளி, தேங்காய், புதினா இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுலேயே ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. உப்பு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே போட்டோம். நீங்கள் போடலன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு சுடு தண்ணியை கொஞ்சம் நல்லா கூலான பிறகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் கூட நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த புதினா சட்னி டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும்னா இதை தாளிக்கணும் கம்பல்சரியாக. அதுக்காக இந்த சட்னியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் இந்த தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவோ டேஸ்டியாக இருக்கிற புதினா தேங்காய் சட்னி ரெடி. இந்த தேங்காய் புதினா எல்லாமே நம்ம ஃபஸ்ட்லேயே வறுத்துட்டோம். அதனால் இந்த தாளிப்பில் இந்த சட்னி ஆட் பண்ணலைங்க நான். அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, வடை, ரைஸ் எதில் இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சட்னி ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பை பாய்.